இதெல்லாம் தவறு என்று நாங்கள் ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், இந்த சரீரம் தேவன் கொடுத்த அவர் ஆவியானவர் வாசம் பண்ணுற ஆலயம். இப்போ புரியுதில்ல? அது அவங்களுக்கு தெரியல. சாத்தானுடைய ஆலயமாக மாற்றிடுறாங்க. அதனால் நிறைய சாபம் வர்றதுனால தான் அவங்க சொன்னாங்க. அது ஓகே, ப்ரைஸ் லார்ட், கமான் உட்காருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த குடிப்பழக்கம் போன்ற காரியங்களினாலே அடிமைப்படுகிறோம். அதனால நம்முடைய ஆலயத்தை கெடுத்து போடுறோம். புரியுதுலையா நான் சொல்கிறது? தேவ ஆவியாய் வாசம் பண்ண வேண்டிய ஆலயத்தை நம்ம வேறு விதத்தில் கெடுத்துறதுனால ஆவியானவர் வாசம் பண்ண முடியாத ஒரு தடை ஏற்படுகிறது. அந்த தடையை தகராது சாத்தான் பிசாசு போன்ற ஒரு காரியம்தான். சரி, அந்த தடைகளை தகர்ப்பதற்கு தான் அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கிறோம். அது முதல் விஷயம். அப்போ பரலோக தேவ ஆவி நமக்குள் வந்து வாசம் பண்ணும்போது தான் நாம் தேவ ஆலயமாகிறோம்ங்கிறதை தெளிவாக உணர்ந்திருக்கணும். அதான் சொன்னாங்க, நிறைய கிறிஸ்தவ சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஏன் விடுதலை இல்லை என்று சொன்னால், மெய்யான பரிசுத்த ஆவியாகிய தேவன் அங்கே வந்து என்ன செய்யலை? வாசம் பண்ணலை இல்லையா? வாசம் பண்ணுறது வரைக்கும் அது எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் பிரச்சனை தீராது. அந்த ஆவியானவர் நம்ம ஆலயமாக்கி வாசம் பண்ண வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ பல சூழ்நிலை இருக்கிறது, இருக்கட்டும், அதை விமர்சனம் பண்ணலை. கர்த்தருடைய ஆவி வரும்போது வாசம் பண்ணும்போது தான் அந்த பூரணமான விடுதலை நமக்கு உண்டாகிறது. இது அடிப்படை. சரியா? அப்போ தேவாலயம் நமக்குள்ள ஆவி வரணும். அந்த ஆவி தான் சரியான விடுதலை கொடுக்க முடியும். மற்ற விடுதலையெல்லாம் அது முழுமையானதல்ல, சகோதரர் சொல்லிட்டார். என்கிறதுக்கு அடிப்படை பரலோக தேவ ஆவி நம்முள் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பது. அடுத்தது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய், அதுக்கு கிறிஸ்து தாமே மூலகெல்லாம் இருக்கிறார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. தொடர்ந்து வாசிக்கணும். நீங்களும் அந்த வார்த்தை ஆவியினாலே தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வர வேண்டும். என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல நமக்குள்ள, ரெண்டாவது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்கள் சொன்ன உபதேசம் மாதிரி. அந்த சூழ்நிலையில் தேவ ஆவியினாலே தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் கட்டப்படுறோம். இப்போ 2 விஷயம் புரிஞ்சுங்க இல்லையா? இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு உள்ள வரும்போது தான் இந்த விடுதலைன்னு சொல்கிற விஷயம். அநேகர் விடுதலை இல்லாமல் தவிப்ப காரணம், அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளே இருக்க காரணம் என்னென்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலைக்குள்ளே தான் அந்த விடுதலை அனுபவிக்க முடியும் என்பதால் தான் அதுக்குரிய அடிப்படையான ஆழமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு படிப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து எழுப்புதல் என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்திக்கிறோம். எழுப்புதல் சபையில் தனிநபர்களில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிற ஒரு சிந்தை உணர்வு ஜபம் நடக்கிறது. நல்லது. எழுப்புதல் என்றால் பரலோக தேவனுக்கு ஏற்ற உணர்வடைதல் என்று நாங்கள் பார்த்துருக்குறோம். அதன் அடிப்படையில் பலதை சிந்திக்கிறோம். இதுக்கு தடையாக இருக்கிறது என்ன இல்லையா? பரலோக தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய, பரலோக தேவனுக்கு நேரான உணர்வடையக்கூடிய, உயிரடையக்கூடிய, பலனடையக்கூடிய ஒரு எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்று தான் நாங்கள் கடைசியாக நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஒரு பைப்பில் வந்து தண்ணி வருதுங்க, நிறைய பல நாள் வந்துட்டு திடீர்னு வரல. அங்கேருந்து சப்ளை இருக்குது, வரலன்னு என்ன செய்கிறோம்? அந்த பைப்பில் இடையில் எங்கேயோ அடைப்பு இருக்குங்கிறத ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஃப்ளோ வரும். ஆற்றுல தண்ணியெல்லாம் நிறைய மலைச்சமே வரும்போது இந்த பல விஷயங்களை வந்து பிளாக் ஆகிட்டுனா தண்ணி என்ன செய்யாது? வடிஞ்சு போகாது, ஆட முடியாது. ஸோ அந்த தடைகள், அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய காரியங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளோவாக தண்ணி ஓடும். அது மாதிரி தான் எழுப்புதல் அல்லது தேவனுடைய உணர்வுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை என்ன செய்யணும்? we must remove. நாம தான் ரிமூவ் பண்ணோம். இல்லையா? அது என்னென்னு தெரிஞ்சு அதை ரிமூவ் பண்ண முடியும். அந்த ரீதியில் தான் சில ஆழமான விஷயங்களை சிந்திக்கிறோம். கடைசி ஆண்டவர் சொன்னார், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் போவதை பார்க்கலாம், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும்னு சொல்லிட்டார். அப்போ இந்த ஐஸ்வர்யம் அல்லது உலக சிந்தை பரலோக எழுப்புதலுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் உணர்வடைதலுக்கு தடையாக இருக்குது. இப்போ புரியுதா? இதுதான் சப்ஜெக்ட். இப்போ கடைசியாக வழக்கமாக இது ஒரு ஐஸ்வர்யம், உலக ஆசீர்வாதம்னா, உலக காரியங்களை ஆசீர்வாதம்னு தான் அநேக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் தலைகளை பேசுகிறார். ஏன் தலைகளை பேசுகிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த உலகத்தை படைச்சு அது ஆதாமே வாழ் சாத்தான்கிட்ட போய் சாபம் வந்து இனி புதிய வானம் புதிய பூமி படைக்கிறேன்னு சொல்லி இது சாத்தான் கைப்பற்றி இது பிசாசனுடைய ஆளுகைக்குள் தேவ சாபம் சாத்தானுடைய ஆளுகையில் வந்துட்டு. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கும் பௌலோக ராஜ்யம் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறது என்ற வசனங்களை பார்த்துருக்கோம். நம்ம பைபிள் இயேசு விசேஷத்தை தான் பார்த்துருக்கோம். கிறிஸ்தவ சூழ்நிலையில் என்ன பேசப்படுதுங்கிறதுக்குள்ள நான் போகலை.
அப்போ பார்த்துருக்குறோம். அப்போ இந்த பூலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தைகள், அது உலக நேசம், தேவனுக்கு உறவான பகை, யாக்கோபு 4:4, உலகத்து அது 1 யோவான் 2:15, உலகத்தில் நேசம் வைக்கிறவர்களுக்கு பிதாவுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் இல்லையா? உலகத்தில் அன்பு கூறாதவர்கள், உலகத்தில் அன்பு கூறுதா பிதாவின் அன்பு இல்லை. சரி, அப்போ இந்த உலகம் தேவ சாபத்திலும் சாத்தானுடைய ஆளுகள் இருக்கிறது உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே மனசை வைக்கும்போது பரலோக தேவனுடைய ஆவி, வல்லமை, உணர்வு, கிருபை தடைபடுது. இதுதான் பேஸ்மெண்ட். அந்த அடிப்படையை தான் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அப்போ இந்த ஐஸ்வர்யம் ஒரு முள்ளாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை முள்ளு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் விதை விழுந்தது, ஐஸ்வர்யமாகிய முள்ளுகள் அதை நெருக்கி விட்டது. அப்போ ஐஸ்வர்யத்துக்கு இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், முள் என்று சொன்னார். இன்னொரு வார்த்தை அதை மயக்கம். மத்தேயு 13:22 ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லையா? முள்ளாக இருக்கிறது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அணைத்து போடுகிறது என்ற ஒரு செய்தி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இப்போ உலகத்தில் இந்த முள்ளு மயக்கம்னு சொன்ன காரியத்தை ஆசீர்வாதம்னு பேசி பேசி மண்டையில் ஏற்றினதுனால தான் எழுப்புதல் அணைஞ்சு போச்சு, இல்லைன்னா அதை அடைய முடியாமல் போச்சுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முல்லை களைகளை யார் விதைக்கிறான்னு சொன்னால் மத்தேயு 13:37-39 பொல்லாங்கனுடைய புத்திரர் இல்லையா? தேவ புத்திரர்லாம் என்ன செய்கிறாங்க? பரலோக ராஜ்யத்தின் எழுப்புதலுக்குரிய காரியத்தை விதைக்கிறார்கள். பொல்லாங்கனுடைய புத்திரர் என்ன செய்கிறாங்க? உலக காரியங்களே ஆசீர்வாதம்னு சொல்லி இப்படியே விதைச்சு களை முள்ளு அந்த தேவராஜ்ய காரியத்தை வளர விடாமல் செய்து விடுகிறார்கள் என்ற காரியத்தை தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முள்ளுகளை களைகளை விதைப்பது இல்லையா? பொல்லாங்கன் அவனுடைய காரியத்தை விதைக்கிற ஒரு காரியம். அது பல ரீதியில் விதைக்கிறார்கள். வார்த்தையினாலே விதைக்கிறார்கள். வார்த்தையினால் பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணி தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியத்தில் மண்டையில் ஏற்றும் போது எல்லாம் அணைஞ்ச போது எழுப்புதல் கட்டாயிடும். செய்கையினாலே விதைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். நீங்கள் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளைகள் தலை முதல் கால் வர தங்க சங்கிலி, பெரிய தங்கத்தினால கவர் பண்ணியிருக்க மாதிரி எல்லாம் பெரிய பேனர்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அது பேசாது, ஒரு படம் தான். அந்த படத்தின் மூலம் அதை பார்க்குற பொம்பளைகளெல்லாம் ஏமாற்றணும். அது என்ன அர்த்தம்? பார்க்குற பொம்பளைகள்லாம் ஏமாத்துறதுக்கு அதுக்கு இப்படி நிறைய படங்கள், எத்தனை டைப் ஆஃப் படங்கள்லாம் வைக்கிறாங்க. அது பேசாது, வார்த்தை சொல்லலை, ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறார்கள். சரியா? அப்போது வார்த்தையினாலும் தோற்றத்தை காண்பிக்கிறதுனாலும் விதைக்கிறாங்கல்ல, அது இதில் தானே இந்த பேய் உள்ள நுழையுது. சரி, ஸோ இப்படி பல ரீதியில் களைகளை விதைக்கிற காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. சாத்தான் அந்த வேலையை செய்கிறான். இதை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த களைகளில் போய் சிக்கப்படாது, இடம் கொடுக்கப்படாது என்கிறது முதல் விஷயம். ஸோ இதனால் பாருங்கள், இயேசு பிரசங்கம் பண்ணார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்க உலகத்தில் பூமியில் அப்படி இருப்பியா இப்படி இருப்பியான்னு பல விதமான நம்பிக்கையெல்லாம் இருந்த சூழ்நிலையில் இயேசு பிரசங்கம் பண்ணார். அவர் நேர தலைகளை பிரசங்கம் பண்ணார். அதாவது அந்த நாளில் இருந்த அந்த யூதருடைய நம்பிக்கை காரியங்கள் அதற்கு நேர் தலைகளாக பேசினார். நீங்கள் இயேசு வார்த்தையெல்லாம் வாசித்து பார்த்தா தெரியும். அவங்க ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. இவர் சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் அல்ல, தீந்தா முடிஞ்சு வச்சா எல்லாம் தலைகளை தான் வரும், பேசிகிட்டே வருவார். ஒரு கட்டத்தில் சீஷர்கள் கேட்குறார்கள், அது மத்தேயு 15:12 போனால் 15:12 போனால் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்கள் பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பதிலாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம், அந்த வார்த்தையை பாருங்கள், பரமபிதாக்கு என்ன நடக்குதுன்னா, பரிசேயர்னு சொன்னால் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு நியமத்தை ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கிறவர்கள், பெரிய பக்திவான்கள் என்று கருதப்பட்டவர்கள். அவங்க அந்த இயேசுக்கு பிரசங்கத்தை கேட்டோன்னு நிறைய பேர் போயிட்டாங்க. முதல்ல இயேசு அற்புதம் செய்கிறாருன்னு கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்புறம் இயேசு இப்படி பிரசங்கம் பண்ண கேட்டோன்னே 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படி இப்படிலாம் பேசணுன்னே அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே வேஷம் காட்டுறீங்க, உள்ளே இருந்து வெளியே வருத வார்த்தைகள் தான் உங்களை கரைப்படுத்தும், இப்படிலாம் ஆழமான சத்தியங்களை பேசினோன்னே அந்த வேதபாரர் பரிசேயர் என்ன செஞ்சுட்டாங்க, பின் வாங்கி போயிட்டா. இதை பற்றி சீசர்கள் கேட்குறான், வேதபாரர் பரிசேயர்லாம் இடறினார்கள் என்று உமக்கு தெரியுமா? அப்போ இயேசு சொல்கிற வார்த்தையை, பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு. அப்போ பரமபிதா நடுகிற நாற்று இருக்குது, பொல்லாங்க நடுகிற நாற்று இருக்கு இல்லையா, 2 இருக்கு இல்லையா? அப்போ இவர்கள் பரமபிதாவால் நடப்படாதவர்கள்,
நான் பரமபிதாவிடத்தில் வந்திருக்கிறேன், அந்த வார்த்தையை பேசுகிறேன், ஏன் இடறணும்? இடற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு காரியம். இதை கடந்த நாளில் நம்ம பார்த்தோம். இந்த களை என்று வரும்போது நாங்கள் வசனத்தை போட்டு இந்த களைகளை பிடுங்குகிறோம் இல்லையா? பல கலையான உபதேசங்களை போட்டு மண்டையை பிராந்தாக்கி வச்சுருக்கோம். நாங்கள் அதுக்கு மறுபக்கத்தை போட்டு இதெல்லாம் தூக்கி தூர போடணும் என்று தூர போடும்படியான, எடுத்து வெளியே போடும்படியான காரியத்தை செய்கிறோம். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த களைகளை விதைக்கிற பொல்லாங்கனுடைய புத்திரர் இருக்கிறாரு. அவங்க விதைச்சிட்டே இருப்பாங்க, தப்பான காரியத்தை விதைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த களைகளை விதைக்கிறவளை என்ன செய்யணும்? களை எடுப்பு செய்கிறார் என்ற ஒரு காரியத்தை கடந்த நாளில் நம்ம பார்த்தோம். நம்ம களைகளை விதைக்கிற சூழ்நிலைகள் சிக்கி கொண்டால் நாம் களைகளை விதைக்க முடியாதபடி நம்ம என்ன செய்யணும்? பிடுங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். களைகளை பிடுங்கணும். களைகளை விதைக்கிறவர்களும் பிடுங்காட்ட அந்த இடம் என்ன செய்யாது? சரியாக இருக்க முடியாது இல்லையா? அது ஒரு முறை. அப்படிப்பட்ட காரியத்தை சபையில் கர்த்தர் செய்கிறார் என்கிற காரியத்தை நம்ம கடந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். கடந்த நாளில் நான் ஒரு ஊழிய சூழ்நிலை சம்பந்தமான ஒரு இது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். அவர் கொஞ்சம் மேலோட்டமாக பேசினார், நான் கொஞ்சம் ஆழமாக பேசணும். ஏன்னா ஆழமான அனுபவத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம்ல, சும்மா விளையாட்டுத்தனமாக போக முடியும். ஒரு சூழ்நிலைக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார். அந்த குடும்பத்தோடு எனக்கு வழக்கு இருக்கிறது. என்ன வார்த்தை? ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அதை ஓசியா 4:1, 12:2 எல்லாம் நீங்கள் படிக்கலாம். 4:1 அந்த இஸ்ரவேல் குடும்பத்தோடு எனக்கு என்ன இருக்கிறது? அவங்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டு, எனக்கு அவங்களுக்கு இடையில வழக்கு இருக்குது. புரியுதா நான் சொல்லுது? நீங்கள் பிரச்சனைகள் பல சூழ்நிலையில் தான் அங்கே வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு பொருந்தோன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜபிக்கும் போது, உங்களுக்காக நாங்கள் பிரயாசப்படும் போது கர்த்தர் எனக்கு பேசுகிற ஒரு வார்த்தை, அவங்க பிரச்சனை எல்லாம் இங்கே இருக்கட்டும், முதல்ல எனக்கு அவங்களுக்கு இடையில கொஞ்சம் வழக்கு இருக்குது. எப்படியும் தேவனுக்கு நமக்கு இடையில என்ன இருக்கான்? அந்த வழக்கை முதல்ல ஃபைசல் பண்ணும். அதை முதல்ல தீர். அந்த வசனம் 4:1, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, தேசத்தின் குளிரோடு இஸ்ரவேல் புத்திரரோட என்ன இருக்கான்? கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது அடுத்த ஒரு வசனம் சொன்னேன். தேசத்திலே உண்மை இல்லை, இறக்கம் இல்லை, தேவனை பற்றிய போதும் பார்த்துக்கிடுங்க. உண்மை சத்தியம் கிடையாது, பொய். அடுத்தது தேவனை பற்றிய அறிவே கிடையாது. உலகத்தை பற்றிய அறிவு தான் இருக்குது, தேவனை பற்றிய அறிவு இல்லை, தேவ சித்தம் இல்லை. மற்ற 6:33 முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொன்னால் ஒருத்தர் அதை தேடுவதில்லை. அப்படி அறிவில்லை. 12:2 ஓசியா 12:2 அங்கே இந்த வாசிக்கிற இல்லை, யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப்படுறார். போதும். இன்னைக்கு மீக 6:2 எடுங்க. 6:2 பார்த்துருங்க. எனக்கு என்னுடைய ஜனத்தோடு என்ன இருக்கான்? வழக்கு இருக்கு. மீக 6:2 கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அவர் ஜனத்தோடு ஓகே போதும். வழக்கு கர்த்தருக்கு அவருடைய ஜனத்தோடும் அவருடைய ஊழியக்காரரோடும் வழக்கு இருக்கும். இப்போ புரியுதா? கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். அங்கே வழக்கு பிரச்சனையில் சிக்கி இருந்தா கீழே நமக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஸ்டே போட்டுருவோம், ஒன்றும் செய்ய முடியாது, அதில் கிடக்கட்டு அப்படின்னு ஆயிரும். ஸோ அந்த வழக்கை, தேவனோடு உள்ள வழக்கை என்ன செய்யணுமா? முதலாவது சரிப்படுத்தணுமா, ஃபைசல் பண்ணணுமா. அதுக்கு பிறகு தான் மற்ற காரியம். அதுதான் 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோங்குகிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி என்று சொல்லி அந்த களை எடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். நீங்கள் ஓசியா 13:12 எப்ராஹிம் வாரிசிங்க. ஓசியா 13:12 எப்ராஹிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுது. பத்தில எப்ராஹிம் தேவனுடைய பிள்ளைகளை சொல்கிற வார்த்தையாகும். அக்கிரமத்தை கட்டி வச்சுருக்கேன், பத்திரப்படுது. பத்திரம் அப்படி இருக்குல்லங்க, இருக்குதுன்னு சொன்னேன். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம் பல வேளை. அதாவது இந்த பாவ மன்னிப்பில் 2 இருக்குது. மன்னிக்க தகுந்த பாவம், மன்னிக்க தகாத பாவம். அறிந்து அதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்லாம் சொல்லியிருக்கு. பாவ மன்னிப்புங்கிறது அன்லிமிட்டட் கிடையாது, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஒழுங்குகள் இருக்குது. அப்போ இங்கே சொல்லுகிறார் அப்படிதான், இந்த பாவம் மன்னிக்கப்படுவதில்லை, நான் பத்திரப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறேன். 1 சாமுவேல் 3:14 அந்த வார்த்தை இப்படி சொல்வார். சாமுவேல் குடும்பத்தை இந்த ஏலி குடும்பம் சொல்லுங்க. 1 சாமுவேல் 3:14 ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலி 4வது காணிக்கை 4வது நிவர்த்தி ஆவதில்லை. போதும் நிவர்த்தி ஆவதில்லை. இரும்பு எழுத்துனாலும் வைர நுனியினாலும் எழுதப்பட்ட பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு எரேமியாவில் வசனம் இருக்குது. சரி, இப்படி எல்லாம் வசனங்கள் நிறைய இருக்குது. என்ன புரிகிறோம்?
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில அல்லது தேவ பிள்ளைகளுக்கு இடையில தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இடையில வழக்கு இருக்கிறது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் பாருங்க. அதனால தான் கொஞ்சம் ஆழமான வசனங்களை போட்டு உங்களை திருத்தி ஆண்டவருடைய நேராக இவங்களை மனசை திருப்ப நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆவியானவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வழக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அப்போ என்ன வழக்கு? நான் அந்த சந்தர்ப்பத்தில் ஆவியானவர் போட்டால் நான் சொல்லுகிறேன், வழக்குன்னு சொன்னால் என்ன வழக்குன்னா ஒரு பிரதானமான வழக்கை சொன்னார். அது மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் எனக்கு சீசராக்கணும்னு தான் சொன்னேன். யாருக்கு சீசராக்கணும்? அப்போ இயேசு நாமத்தை பயன்படுத்தி இயேசுக்கு தான் நாங்கள் சீசராக்கணுமே தவிர இயேசு நாமத்தை பயன்படுத்தி எங்களுக்கு சீசராக்கப்படாது. இப்போ புரியுதா? நான் உங்களுக்கு கட்டளை இட்டது உபதேசம் பண்ணுங்களே தவிர உங்களுக்கு தோணுதெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது. சரியா? ஆமாம், யாக்கோபு அப்படி யாக்கும், ஆபிரகாம் இப்படி அதெல்லாம் பற்றி பேச உங்கள்கிட்ட சொல்லலை. எனக்கு சீசராக்குங்க, நீங்கள் எனக்கு சீசர் ஆகுங்க. நான் கட்டளை இட்டதை நீங்கள் கடைப்பிடிங்க. நான் கட்டளை இட்ட உபதேசத்தில் நிலைச்சிருங்க. அதான் ஒரு வார்த்தை சொன்னார், கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே பிலிப்பியர் 3:2-5. சரியா? அப்போ கிறிஸ்து இயேசு கிட்ட சிந்தையோ செயலோ நடவடிக்கைகளோ ஒன்றும் கிடையாது, தனக்கிட்டையும் கிடையாது, மற்றவங்களுக்கு அதை சொல்லக்கூடிய யோக்கியதை இல்லை. ஆனால் இயேசு நாமத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆதாயத்தையோ அல்லது சீசராக்கி அவங்க காரியத்தை என்ன செஞ்சிருக்காவலாம், பார்த்துருவாங்களாம். அது கர்த்தர் கோவப்படுவார். அல்ல, அப்போ ஏன் வார்த்தையை சொல்லி எனக்கு சீசர் ஆகியிருக்கணுமே, ஏன் கனி வந்திருக்கணுமே, உங்கள்கிட்டையும் எனக்கு கிடையாது, மற்றவங்கள்ட்டையும் கிடையாது. என்ன பயன்படுத்தி வேறு காரியத்தை பார்த்துக்கொள்கிறீர்கள். இப்படி ஒரு வழக்கு இருக்கிறது. நிறைய வழக்கு இருக்குது. இது ஒரு முக்கியமான அடிப்படை வழக்கு இங்கே இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லையா? எவ்வளோ நுட்பமாக கவனிக்காருன்னு பார்த்துடுங்க. நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆண்டவருக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஒழிஞ்சு எல்லாம் செஞ்சாலும் அவர் ரொம்ப நுட்பமாக கணக்கு வைக்கிறார், அதை கட்டி வைக்கிறார். அல்லையோ? நீங்கள் யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டில் ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி உங்களை அங்கே கூட்டிகிட்டு போவேன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி உட்கார பண்ணுறீங்க. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறார், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி இயேசுவை பலியாக்கினார். இந்த வார்த்தை ரொம்ப ஆழம். இந்த பொல்லாத அசுத்தமான பயங்கரமான கொடுமையான சாப நிறைஞ்ச உலகத்தை தெரியுதே, இதிலிருந்து என் பிள்ளைகளை நான் விடுவிக்க விரும்புகிறேன். அதுக்கு இயேசுவே பலியாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்விய? இயேசு ஆமாம் நரபலி கொடுக்குறது மாதிரி ஆமாம் சிலுவையில் நிற்காரு. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு சிலுவையை பயன்படுத்தினா அது நரபலி கொடுக்கறதுக்கு சமந்தான். இந்த மந்திரவாதிகள் அதுக்கு தானே செய்கிறான், பணம் உண்டாக்கணும், பிள்ளைகளே பலி கொடுத்து போடுவானு இல்லையா? எதுக்கு? பணம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், பதவி கிடைக்கும்னு தானே செய்கிறான், பரலோகத்துக்கு செய்யலை. அப்போ பூமிக்குரிய சிந்தைகளுக்காக இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டா அந்த சிலுவை பலி ஜானிச்சா அது நரபலி கொடுக்கறதுக்கு சமமாக இருக்குன்னு ஆவியானவர் சொன்னார். ரொம்ப ஆழம். எனக்கு அது ரொம்ப ஆழமாக இருந்தது. ஓ அப்படி இருக்கா? இது இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் அப்போ இயேசுவின் சிலுவை பலியை பூமிக்குரிய காரியங்களுக்கு மாற்றம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. சில அவசியமானதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். அப்படி இல்லைன்னா கர்த்தர் அதை குறித்து கோபப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அது எண்ணாகமம் 18:1 சொல்லுகிறார், ஆரோனும் உன் குமாரனும் உன் தகப்பன் வீட்டாரும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த அக்கிரமத்தை சுமக்கணும். ஆசரிப்பு கூடாரம்னா இதுதான். இப்போ புரியுது இல்லையா? கிரமம் அக்கிரமம். இந்த தேவ ஆலயம் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம்னு படிச்சுட்டோம் இல்லையா? அதை கிரமமாக கொண்டு போனோம். அதில் கிரமக்கேடு உண்டு பண்ணுனா அதை விசாரிப்பேன். யார்கிட்ட விசாரிப்பேன்? அந்த ஆசாரிப்பு கூடார வேலை செய்கிற ஆசாரிகள் தான் விசாரிப்பேன். சரி தானே நான் சொல்லுது? அப்போ ஊழியக்காருடைய குடும்பங்களுக்கு எப்படி சாபம் வருதுன்னு புரியுதில்ல? இதுதான் பேஸ்மெண்ட் சொன்னார். மற்றதெல்லாம் மைனர், ஃபர்கிவபிள். சில சூழ்நிலையில் தப்பு பண்ணிடுவோம், அது வேறு விஷயம். பட் பேஸ்மெண்ட் அடிஸ்தானமே தப்பில் வந்துடுது. அப்புறம் வேறு ஆவியினுடைய ஆளுகை வந்துடுது, அது வேறு லெவலுக்கு போகுது. ஓகே, பேசுறது இன்னொரு காரியத்தை சொன்னாருங்க. அவர் பேசுகிறது ஆபிரகாமு, யாக்கோபு, தாவீது, சாலமன்னு தான் அதிகம் பேசுகிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அவங்க குடும்பமாக அப்படியே போட்டுன்னு விட்டுட்டேன். இப்போ புரியுது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இயேசுவை பின்பற்றினா இயேசுவின் உபதேசத்தினுடைய மாதிரிகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீ சாலமனையும் தாவீதையும் ஆபிரகாம் பற்றி ரொம்ப பேசுகிறேன்னு வச்சுக்க, உன் குடும்ப கதையுமே அப்படி ஆகிரும். இப்போ புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் நான் ரொம்ப வெளியே சொல்ல விரும்பலை. ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஓ அதான் இதுக்கான ரூட்டு. ஆமாம், மனம் திரும்ப குணப்படுன்னா ஏன் குணப்படையில? நீ அங்கே இல்லையா சிக்கி கிடக்க, நீ உனக்கு தலைவன் அவன் இல்லையா? அப்போ அந்த ஆவிதான் அவரை போகணும்னு சொல்லிட்டார். ரொம்ப ஆழம். சரி, ஆண்டவர் பேசணும். அப்போ நம்ம எவ்வளவு வெளிப்பாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் எபிரேயர் 13:17 ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கணும். ஒரு பொருளை வாங்குகிறோம், 6 மாதம் கேரண்டி, 2 மாதத்தில் இருப்பார், ஆனால் அவன் திருப்பி சரி பண்ணி தர்றான்ல, இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறான்ல. இதுதான் சபைக்கு நிலைமை. பிள்ளைகளை பற்றி ரோட்டில் போட்டுற முடியாது. அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி முளையாக கொண்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறது நமக்கு என்ன செய்ய நன்றாக
தெரியும் இல்லையா? தெரியும். அது செய்யாமல் உத்தரவாதம் பண்ணுதுன்னு சொல்லுது. அப்படி செய்யாமல் இருந்தால் அதன் விளைவு நம்ம வாழ்க்கையில் வரும், நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வந்துடும். புரியுதா நான் சொல்லுது? ஊழியக்காரருடைய குடும்பத்தில் வந்துடுமா அது. அதுக்காக அந்த வசனங்கள் எனக்கு தந்தார். அப்போ நம்ம நாங்களும் எவ்வளோ பயத்தோடும் ஜாக்கிரதையோட எச்சரிக்கையோடு இந்த வேலை செய்யணும்னு உங்களுக்கு புரியும். சில வேலை திட்டோன்னா ஏன் திட்டுறோம்? ஏன் பிள்ளைகளை நீங்கள் ஏன் திட்டுதியே? நாளைக்கு ஒரு வில்லங்க வந்துடப்படாது தானே பிள்ளைகளை திட்டிருப்பிய, நன்மைக்கு திட்டிருப்பிய. அப்போ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நாங்களும் சரி நீங்களும் சரி இந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடார வேலையில் எவ்வளோ ஜாக்கிரதையோட எச்சரிக்கையோடும் பயத்தோடும் விழிப்புணர்வோடும் இல்லையா நடக்க வேண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ஆத்திரத்துக்கும் பேய்க்க நோக்கி வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போயிடாதுங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுது தான். ஒரு சரியான அட்டாச்மெண்ட். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள், உங்கள் சங்கடத்தை அல்லது உங்கள் சந்தேகங்களை சொல்லுங்கள். ஏதாவது 2 வசனம் சொல்லணும், இல்லை இதுக்கு என்ன பரிகாரம் தேடணும்ல. சில விஷயங்களுக்கு சொன்னால் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஓ இப்படி எல்லாம் கிடக்கா, சரி இதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணாட்டான் இது சரி வராதுங்கிறது ஒரு புரிதல் வரும். அதுக்குள்ளே வழி செய்ய முடியும். விவரம் தெரியாமல் தலையில் வலின்னு சொல்லிட்டு காலில் ஊசி போட்டு காலில் மருந்து கொடுத்தா எப்படி இருக்கும், காலுக்கு மருந்து கொடுத்தா எப்படி இருக்கும், சரி வராது இல்லையா? எங்கே பிரச்சனை இருக்குப்பா என்கிறத நீங்கள் பாதி சொல்லுவீங்க, மீதி சொல்ல மாட்டீங்க. மீதி தான் ஆண்டவர் சொல்லணும் இல்லையா? அதுதானே உண்மை. நீங்கள் எல்லா அக்கிரமம் செஞ்சுட்டு நான் யோபோட பயங்கர நீதிமானாக்கம்னு சொல்லிட்டு நிற்பிய. அப்படி தான் ஆழ்வா நிற்கிது நாங்கள் ஊழியத்தில் பார்த்தா. அப்போ நீங்கள் சொல்லுறதில் நாங்கள் கேட்க முடியாது. அப்படியா தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஆண்டவர் வேறு மாதிரி சொல்லுவார், இப்படியாக்கும் கதை பார்த்துக்க ஒன்று ஏமாத்து திசை திருப்பா. நாங்கள் சிக்கல் தான், ரொம்ப சிரமம் தான் இல்லையா ஊழியம் செய்ய. சரி, அப்போ அதனால தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை புரிந்து தான் அதுக்கு சொல்யூஷன் செய்ய முடியும். 1 பேதுரு 5:3 மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு மாதிரியாக, நான் ஏன் இதை சப்ஜெக்ட் ஆவியானவர் தந்தார்னா, அநேகர் வார்த்தையினாலே களை விதைக்கிறாங்க, அநேகர் மாதிரினால விளைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதை நான் சொன்னேன்ல, அவங்க காட்டுகிற ஒரு மாதிரி மற்றவர்களுக்கு களையாய் மாறிவிடுகிறது. ஆகவே நீங்கள் மந்தைக்கு சிறந்த மாதிரியாக நீங்கள் இந்த சூப்பர்வைசிங், இந்த மேய்ப்பர் பணியை, இந்த ஊழிய பணியை செய்ய வேண்டுங்கிற பொறுப்பு ஊழியக்காரர்களாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3:17 படித்தா, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் வழி காட்டுகிறவர்களை மாதிரியாக எல்லாரையும் மாதிரி. இப்போ புரியுதா நமக்கு கலை எப்படியெல்லாம் நமக்குள்ளே நுழையுது? தகாத ஆளுகளெல்லாம் பார்த்து அந்த மாதிரியில் போகிறேன்னா நிறைய பேர் இந்த வீழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களை நான் செய்தி சொல்லியிருக்கேன், பல தெரிஞ்சு இருக்கிறார். நம்ம எல்லாரையும் மாதிரியாக பார்க்க முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமாக மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் என்னிடத்துல ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அல்ல அந்த எங்கள் சபை அப்படி, அந்த பாஸ்டர் அப்படி, இந்த பிரசங்கர், அந்த கதையில் நமக்கு தேவையில்லை. எல்லாம் அதனால தானே வழங்காமல் போகிறோம். ஆண்டவர் இடத்துல அவர் பாதத்தில் உட்காந்து மரியா சொல்லுறது கேட்டுக்கிட்டே இருந்தா இல்லையா? அது மாதிரி இருந்து இயேசுவின் மாதிரியை தான் கற்றுக்கொள்ளணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. இயேசுவின் மாதிரி அவருடைய வார்த்தை, அதாவது நீங்கள் 1 பேதுரு 2:21 அவர் மாதிரியை, அவருடைய பாத அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி வச்சார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படி அவர் மாதிரி. நீங்கள் இது நல்லா புரிஞ்சுருங்க. இந்த அனுபவம் நமக்கு இல்லாததால தான் பல பேக் ஸ்லைடிங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே சரியான மாதிரி. மத்தேயு 7:15 நீங்கள் 17 வரை போனால் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள்னு சொல்லிட்டு அவருடைய கனிகளால் அவர்கள் அறிவீர்கள். சரியா? அவனுடைய கனி இது இயேசுக்கு கனி இல்லையே, இயேசுக்கு மாதிரி இல்லையே, இது வேறு மாதிரி இருக்கிறதேன்னு நமக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும்போது உடனே அந்த பகுதியை விட்டு தள்ளி நின்று கொள்ள வேண்டும். இப்போ புரியுதா? பின்னர் ரொம்ப நின்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிடும், உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடும். அப்போ வார்த்தை மட்டும் இல்லை, மாதிரி ரொம்ப முக்கியமானது என்பது கிறிஸ்தவ சுவிசேஷத்தில் அடிப்படையான விஷயம். வரும் வாய் பிரசங்கம் மட்டும் இல்லை, மாதிரி. அதை விட நீங்கள் ரொம்ப பிரசங்கமே பண்ணாண்டாம், ஒரு நபருடைய மாதிரி தான் அதிகமாக பேசும். அல்ல, நம்ம மாதிரி, நம்முடைய கனிகள் தான் அதிகமாக பேசாத மறந்துடப்படாது. நீங்கள் ரோமர் 13:14 13:14 துர்ரிச்சைக்கு எதுவாய் உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். தட் வேர்ட், அந்த உடை அணிகிற விஷயத்தை சொன்னால் கூட அது அந்த இடத்துல உடைய சொல்லியிருக்கு. சொல்லும்போது இயேசுவை அல்லது இயேசுவை போல அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த மாதிரிக்குள்ளே போகும்போது இந்த வசனம் எல்லாம் முன்னால் வந்தது. யோவான் 19:23 நான் படிக்கிறோம் இல்லையா? இயேசு தலை கழுத்து முதல் பாதம் வரை அணிகிற அங்கி, தையல் இல்லாமல் ஒரு அங்கி அணிந்திருந்தார். அந்த உடைக்கு தான் அந்த வசனம் வருது. அங்கி மாதிரி இருந்தது. வெளிப்படுத்தல் 1:13 நிலை அங்கி. ஆமாம், 2 தீமோத்தேயு 4:13 பவுல் சொல்கிறார், என்னுடைய மேலங்கியை எடுத்துக்கொண்டு வா. அப்போது இந்த அது கலாத்தியர் 6:17 சொல்லும்போது, நான் இயேசுனுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரிச்சிருக்கிறேன். அப்போது இந்த உடை விஷயத்தில் கூட
அந்த இயேசுவின் மாதிரி அதை அப்போஸ்தலர் பின்பற்றினார்கள் என்பதை பார்க்குறோம். அந்த தொற்காளுடைய சம்பவம் தெரியும். அப்போஸ்தலர் 9:39 அவள் செய்திருந்த அங்கிகளை கொண்டு காட்டுகிறார்கள். அப்போ நான் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அந்த ஃபாதர் போட்டிருக்கிறார்களே அங்கி, அதுதான் உண்மையான முழுமையான உடை இயேசுவின் மாதிரி. அந்த கன்னியாஸ்திரிகள் போட்டிருக்காங்கல்ல, உண்மையில் அதுதான். பந்தைக்கோசை உடையெல்லாம் உடை கிடையாது, எல்லாம் தப்பு. நீங்கள் எல்லாம் காப்பி அடிக்க கூடாது. நாம் முழுமையில் போனோம்னா அந்த மாடல் அது இயேசுவின் மாதிரிக்கேற்ப உடை விஷயத்தில் உள்ள விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது எபேசியர் 4:24 4:24 படிங்க. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இது புதிய மனுஷன். பழைய மனுஷனுடைய குணம் வேறு. இப்போ மெய்யான நீதி, தேவனுக்கேற்ற பரிசுத்தம், தேவ சாயல், இது கனிகள் குணங்களை குறிக்கிறது. முதலாவது உடைய சொல்லிட்டோம், அது அவசியம். இது அடுத்தது நம்முடைய கனிகள் குணங்கள் தேவ சாயலை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். கொலோசியர் 3:10 பரலோக தேவனுக்கேற்ற பூரண அறிவடையும்படியாய் படிங்க. 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு பூரண அறைவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் தன்மை குணம். அதான் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை உங்களில். ஓகே, அப்போ கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தைக்கேற்ற தன்மைகளை அணிந்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது இன்னொரு எச்சரிக்கை விஷயத்தை பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுங்க? உடை கிறிஸ்துவின் மாதிரிக்கேற்ப இருக்கணும். நம்முடைய ஜீவியம் கனிகள் குணங்கள் கிறிஸ்துவின் மாதிரிக்கேற்ப இருக்கணும். மூணாவது தேவ பக்திக்குரிய வேஷம் இருக்கும், ஆனால் அது வேஷத்தை தரித்து 3:5 அதை முழுசா படி. தரித்து பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு சரி. அப்போ தேவ பக்திக்குரிய அனுபவங்கள் இருக்காது, வேஷம் இருக்கும். நீங்கள் நான் நேரமாக சொன்ன மாதிரி சில வேளை வெளி வேஷம் இருக்கும். அதுதான் நீங்கள் மார்க் 12:38 சந்தை வெளியில் வந்தனங்களை எதிர்பார்த்து நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு அப்படியெல்லாம் தெரிகிறீர்கள், நீண்ட ஜபம் பண்ணுகிறீர்கள், விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். உங்கள்கிட்ட கனி குணம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒன்றும் தேவனுக்குடைய ரீதிக்கு ஏற்ற ஒன்றும் கிடையாது. வெளியரங்கமான இந்த காட்சி வேஷம் மட்டும்தான் இருக்குது என்று சொல்லக்கூடியதை குற்றம் சாட்டுகிறார். உடை ஒழுங்காக அடையணுங்கிறது உண்மைதான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கனிகள் குணங்களே இருக்கணுமே. வெளியே மட்டும் உடையில மட்டும் நீ காட்டிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதையாக நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். 1 தீமோத்தேயு 6:5 நீங்கள் வரும்போது தேவ பக்தியை தொழில் படிங்க. கெட்ட சிந்தை சத்தியம் இல்லாதவர்கள் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாக இருக்கிற மனுஷரால் உண்டாகும் அந்த பற்றியா மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும் விலகு. நல்ல கவனிங்க, சத்தியம் இல்லாத ஆள். நாங்கள் பேசும்போது இந்த பொய்யான காரியம் உள்ள ஆள் தான் ரொம்ப சண்டை போட்டு துறகிறதம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க, நிற்க கூட மாட்டாங்க. நான் நிறைய பார்க்குறேன். 2 வசனம் சொல்லுறதுக்கு முன்னாடி ஓடிடுறாங்க. ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு தகராறு பண்ணிவிட்டு ஓடுறதை நாங்கள் பார்க்குறோம். அவங்கள்ட்ட சத்தியம் கிடையாது. ஏன்னா தேவ பக்தியை ஆதாய தொழிலுக்கு வச்சுருக்காங்க. விளைக்கணும், வேறு விளைக்கணும் வேண்டான்னு சொல்லலை. ஆண்டவர் கூப்பிட்டா கைவிட போகிறதில்ல, அது வேறு விஷயம். வெறும் ஆதாய தொழிலுக்காக மட்டும் தேவ பக்தியும் தேவனுடைய வேஷத்தையும் தேவனுடைய காரியத்தையும் செய்து கொண்டு போனால் அது தீமையானது. அவங்க கலைகளை விதைக்கிறாங்க, மறைமுகமாக விதைக்கிறாங்க. சிலர் அதான் வெளிப்பிரகார தோட்டத்தில் விதைக்கிறார்கள், சிலர் வார்த்தையினால் விதைக்கிறார்கள், சத்தியமில்லாத உபதேசத்தினால விதைக்கிறார்கள். அப்படிப்பட்ட விலகுன்னு சொல்லியிருக்கு. ஏன் விலகுன்னு சொல்லியிருக்குன்னா, இந்த களை உனக்குள்ள விழும், இந்த முள் உனக்குள்ளே விழும், அது உனக்குள்ளே முளைக்கும், தேவராஜ்யத்தினுடைய அனலை குறைச்சி போடும், அப்படி கீழே வந்துடுவா, நீ அப்புறம் முள்ளுக்குள்ளே நெருக்கப்பட்டுருவாய், உனக்கு வளர முடியாமல் போய்விடும். புரியுதா நான் சொல்லுது? அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நம்ம கிறிஸ்தவ சூழ்நிலை போய் சிக்கி இருக்குது. இந்த வசனம் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கா பிரசங்கியாரு, இயேசு ஆராதிச்சா போகிறோம் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னாவே. இப்போ பார்த்தா எத்தனை காரியம் படி, நீ கேட்க வா கண்ணை திறந்து படி. நான் 15 வயசுலேருந்து படித்ததுனால தமிழ்நாடு கேரளான்னு ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னை விரட்டிகிட்டு இருக்கார் ஆண்டவர். இதை சொல்லி கொடு. இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாமல் எழுப்புதல் எங்கேருந்து எழுப்புதல் வரும், எங்கே அக்கினி வரும் சொல்லுங்கள். இதை நாம் ப்ராக்டிக்கலாக செய்கிறோம். மற்றவங்க எழுப்புதல் பேசுகிறாங்க, அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போட்டு அதுக்குள்ளே போல. நம்ம அப்படி பேசலை. இதுக்கு ரூட் காஸ் என்னது, பிரச்சனை என்னது, அதை சரியாக பேசும், அது சரி பண்ணணும். ஒரு ரியல் ரிவைவல் கண்டிப்பாக வந்து தான் ஆக வேண்டும். அல்ல, ஒரு ஜென்யூன் ஸ்பிரிட் ஆஃப் காட் ஃப்ரம் ஹெவன், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவி வந்து தான் ஆக வேண்டும். எங்கே அவருடைய ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்குன்னா விடுதலை உண்டாகி தான் ஆகணும். அல்ல, நான் இதை தான் திருப்பி நான் சொல்லுகிறேன். இந்த அனுபவம் உண்டாகும். ஒரு வசனம் முன்னால் வருது, அது அப்போஸ்தலர் 2:47 அது அந்த வசனம் சொல்லுது. மேலே நீங்கள் படிச்சு
ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுறவர்களை. அந்த வார்த்தை ரட்சிக்கப்படுறவர்களை யார் சேர்த்தா? கர்த்தர் சேர்த்தார். சில வேளைக்கு நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டீங்க, அநேகரை கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க. கர்த்தர் சேர்த்தா தானே வருவீங்க, கர்த்தர் இழுத்தா தானே வருவீங்க. தாவீது சொன்னார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர், எனக்கு அங்கேயும் ஓட முடியலை இங்கேயும் ஓட முடியலை, தூக்கி கொண்டு வந்துரு. சரிதானே? நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால தான் நம்முடைய பிரமாணங்களை படித்தேன். அப்போ இப்படி கர்த்தர் கிரியை செய்யாவிட்டால் நீங்கள் வர முடியாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்து இங்கே கொண்டு வரணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இங்கே கர்த்தருடைய வார்த்தையே போதித்து கொண்டே இருக்க வேண்டாம். அல்ல அப்போஸ்தலர் அதை தான் செஞ்சாங்க. அதை தான் அந்த 2:40 நீங்கள் படிச்சுன்னா அவரோட அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறது 41 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்த வசனம் படிப்போம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு. அப்போஸ்தலராலே செய்யப்பட்டன எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அவர்கள் தேவனை துவைத்து மனுஷனிடத்தில் தேவை பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படவில்லை கொடுத்தார்கள். அடுத்தது தரித்திருந்து இருதயத்தோட தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள், ரட்சிக்கப்படல கர்த்தர் சபையில். சரி போதும். பார்த்தலாம் அந்த இந்த என்வாரன்மெண்ட் இப்போ இல்லை, இந்த சூழ்நிலை இல்லைல்ல. எல்லாருக்கும் ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் வேணாம் பாட்டு தான் இருக்கே தவிர அப்போஸ்தல உபதேசம் இல்லை, அப்போஸ்தல அனுபவம் இல்லை. ரட்சிக்கப்படல கர்த்தர் கூட்டிகிட்டு வரையில, வேறு ஏதாவது மேஜிக்கு காட்டிகிட்டு இருக்க வேண்டியா இருக்குது. போனால் விடுதலை இல்லை, போகிறோம் பெருசிங்க யாரோ 2 மாதம் போனோம், ஒன்றும் குணம் இல்லை பெருசிங்க, குணமா ஒன்றும் குணம். அப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வந்துட்டு வெளியே போய் அங்கே அலைய மட்டத்துக்கு போனோம் பார்த்துடுங்க, ஒன்றும் குணம் இல்லை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? எங்களுக்கு சொல்லிடக்கூடாது. அப்போ சரியாக குணப்பட்டு போனால் போதும். ஆத்மாவில் குணப்படணும், சரீரத்துலேயும் குணப்படணும் இல்லையா? அப்போ அதுக்குரிய காரியத்தை எடுத்து போடுறோம்னா ஆண்டவர் சொன்னதை பேசணும். அப்போ அவர் கேட்டுகிட்டே இருப்பார், கொள்ளலாம் இப்படியே பேசிகிட்டு நாளெல்லாம் ஒன்றொன்னா கொண்டு வருவேன். எப்படி? இப்படியே என்னுடைய உபதேசத்தை பேசிகிட்டே இரு, நான் பிடிச்சி இழுத்துட்டு வாரேன், கொண்டு போட்டுறேன். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு பவுலுக்கு பாதத்தில் விழுந்தாவளோ இல்லையா? நான் கொண்டு போடுவேன் போல. அது நான் பாச ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன், நம்ம அலையப்படாது பாருங்க, இனி இருந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும். ஏதோ அவசியத்துக்கு போன வேண்டான்னு சொல்லலை, அவங்க தேடி வருவார்கள் இல்லையா? இங்கே ஒரு இங்கே ஆண்டவர் நடத்துவார், இங்கே போக சொல்ல. நான் ஒரு சம்பவத்தோடு முடிக்கிறேன். ஒரு பெரிய சபை, இப்போ அது பெரிய ஸ்தாபன சபை தான். அந்த சபையில் விசுவாசியாக இருந்தாங்க, அப்போ இப்போ இல்லை அவங்க. நான் இப்போ ஊழியத்தின் ஆரம்ப காலம். அப்போ நான் அவங்கள்ட்ட அவங்க அந்த சபையினுடைய சில அன்றுக்கு இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பான நிலையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், உலகத்தில் எத்தனையோ சபை இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அந்த ஐக்கியத்தில் இருக்க முடியலைன்னா இன்னொரு சபையை நீங்கள் பார்த்து போக வேண்டியதானே இல்லையா? இன்னொரு சபையை பார்த்து போக வேண்டியதானே, இதுக்கு என்ன இவ்வளவு சங்கடப்படுத்தியான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன பதில் ரொம்ப அற்புதமானது. இல்லை பாஸ்டர், நான் இந்த அனுபவத்துலேருந்து வந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தேன், எங்கே போனோன்னு எனக்கு தெரியாது. பொம்பளை, அவங்க டீச்சர், ஓகே தெரியாது. அப்படியே கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொப்பனத்தில் இந்த சபைக்கு போர்டை காட்டி, எப்படியா போர்டை காட்டி ஒரு கை காட்டி இந்த சபைக்கு போன்னு காட்டிச்சு தான். அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ தத்ரூபமாட்டு. அப்படி தான் நான் இந்த சபைக்கு, எனக்கு ஒரு சபை இருக்குன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, இல்லை விசாரித்து வந்துட்டேன். சரி, இங்கே வந்த பிறகு இப்படி ஆகிட்டு ஆண்டவர் நன்மையெல்லாம் செஞ்சார். இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் தான் இங்கே போகணுன்னு சொன்னார்ல. இனி இங்கேருந்து வெளியே போனோன்னு என்ன செய்யணும்? அவர் சொல்லணும் இங்கேருந்து அங்கே போகணும். சரியா? சொல்லி இல்லாமல் போக மாட்டேன். இல்லையோ அற்புதமாக இருந்து நான் போக மாட்டேன், ஆண்டவர் சொல்லட்டு. எவ்வளோ அற்புதம் நடத்துகிறார். அதே சபையில் இன்னொரு சபையை சேர்ந்தவங்க, அந்த சபையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு சங்கடம் ஏற்பட்டு அவங்களுக்கு நோய் பிரச்சனை எல்லாம் சரியாகாமல் காஞ்சிரக்கூட்டில் சாதி ஏசாசன் கிருபாசனம் இருந்த காலத்தில் அவர்கிட்ட போயிருக்காங்க, ஜெபம் பண்ண போயிருக்காங்க. அந்த காலம் ஈஸியாக போக மாட்டாங்க, போயிருக்காங்க. அவர் கரெக்டாக, நான் இப்போ ஒரு சபை சொன்னேனே, அந்த சபைக்கு அட்ரஸை சொல்லி இந்த இடத்துல ஒரு சபை இருக்குது, அது இன்னும் இடத்துல இருக்குது, நீ அங்கே தான் போகணும், அங்கே வர மதர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்கள் அந்த சபைக்கு போகணும். அற்புதம். இவரும் ஜெபிக்கலை, சொல்லிட்டார், விட்டார். அவங்க சொல்கிறாங்க, நான் அப்படியே போகணும், எங்களுக்கு எல்லாம் சரியாச்சு, இப்போ அந்த சபைக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்ன உள்ள அனுபவம். ஆண்டவர் எவ்வளோ கரெக்டாக அனுப்புவார் பற்றியெல்லாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன வேணும்னா, நம்மக்கிட்ட அப்போஸ்தல அஸ்திவாரம் வேணும், கிறிஸ்து மூலக்கெல்லாம் இருக்கணும், ஆண்டவருங்களை வாசம் பண்ணணும். அவரை எரிச்சல் விட்டுற காரியத்தை என்ன செய்யப்படாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா? அவி அப்படி போகிறா, அவி அப்படி எல்லாம் போய் குட்டிச்சவர் ஆயாச்சு, நம்மளும் அப்படி போகணுமான்னு கேட்டேன்.
அப்படி தானே கிடக்கு, என்ன பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு. ஸோ அப்படி நம்ம கிடக்க முடியாதுங்கிறதுனால தான் இந்த எழுப்புதலின் செய்தியை ஆழமாய் சிந்திக்கிறோம். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு உள்வாங்கி உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த இருதயத்தை பார்க்கிற தேவன் பரிசுத்த ஆவியை தந்தாருன்னு சொன்ன மாதிரி அந்த ஆவியானவர் உங்களை நிறச்சி உங்களுக்கு விடுதலை கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களை பயன்படுத்துவார். அநேகரை உங்கள் மூலமாய் அவருடைய சமூகத்துக்கு இழுத்து கொண்டு வர்றார். அந்த என்வாரன்மெண்ட்டை உருவாக்க நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம். எல்லாம் தெரிஞ்சவங்க ஒன்றும் கிடையாது, ஏதோ அவரது கிருபைக்கேற்ப பிரயாசப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் களைகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம், முள்ளுகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம், களைகள் விதைக்கிறவர்களை குறித்தும் எச்சரிக்கையாக இருப்போம். நாம் ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருப்போம், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வோம். அவர் தருகிற பரிசுத்தாவின் வல்லமையினாலே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் அந்த பக்கம் திரும்பப்படாது. சாத்தான் வழிமறைச்சான் வந்து அங்கே திரும்ப வேண்டாம். கர்த்தர் எங்களை இப்படி தான் சொல்லியிருக்காரு, இப்படி போக சொல்லியிருக்காரு, இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா நாங்கள் இனி வேறு சூழ்நிலைக்கு வர முடியாது. எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தாச்சு, இனி போல கொஞ்சம் போல தூரம் மிச்சம் இருக்குது. அவ்வளோ தூரம் அது உருப்படியாக ஓடி அந்த பக்கம் போய் சேரணும். இனி அங்கே பார்த்து இங்கே பார்த்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பொய்யாச்சு இல்லையா நிறைய வருஷம். தயவு செய்து அந்த ஸ்திரதையோட அந்த நோக்கத்தோடு நாம் தொடர்ந்து செல்லும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.